நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்களுக்கு ஒரு கட்டமைப்பும் விதிமுறைகளும் உண்டு. ஆனால் மார்க்கெட் அப்படி இல்லை. அது ஒரு ஆறு போல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. அது எந்த திசையில் போகும்னு யாராலையும் கணிக்க முடியாது. நீங்கள் அதில் குதிச்சாலும் குதிச்ச அடுத்த நொடி உங்களுக்கு ஆப்போசிட்ல போகலாம். இதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஸோ எப்போ குதிக்கணும், எவ்வளவு தைரியத்தோட குதிக்கணும், குதிச்ச பிறகு என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் நாம தான் முடிவு பண்ணணும். நாம உள்ள இருக்கமோ இல்லையோ, ஆனா மார்க்கெட் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோல நாம பார்க்க போறது த டிசிப்ளின் ட்ரேடர் பை மார்க் டக்ளஸ் சாப்டர் 3. உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட்டமைப்பு இல்லாத சூழல்ல விதிமுறைகள் ஏன் முக்கியம்? மார்க்கெட்ன்றது கட்டமைப்பு இல்லாத, எல்லை இல்லாத ஒரு சூழல். இதுல நாம எப்படி நடந்துக்கணும், எப்படி முடிவெடுக்கணும்னு சில விதிமுறைகளை நாம உருவாக்கணும். இல்லைனா இங்க இருக்கிற எண்ணற்ற சாத்தியங்கள், அதாவது பாசிபிலிட்டிஸ், நம்மள திணற அடிச்சிடும். அப்ப ரொம்ப பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். இதுல இருக்கிற முக்கியமான மன ரீதியான பிரச்சனை என்னன்னா, நாம ரூல் செட் பண்ணணும். நாம ரூல் செட் பண்ணாலும் அதன் விளைவுகளுக்கு முழு பொறுப்பும் நம்மோடது தான். நம்மளோட லாஸ்க்கு மார்க்கெட் மேல பழிய போடுறத தவிர்க்கணும். பெரும்பாலான ட்ரேடர்ஸ் ஏன் விதிமுறைகளை வைக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க தன்னோட பொறுப்பை தவிர்க்க விரும்புறாங்க. என்ன செய்ய போறோம், எந்த கண்டிஷன்ல ட்ரேட் எடுக்க போறோம், இதெல்லாம் கிளியரா இருந்தா நம்மளோட ட்ரேட்ல லாஸ் ஆர் ப்ராஃபிட் நம்ம தான் பொறுப்பு. ஆனா அதை தான் பல பேர் தவிர்க்கிறாங்க. மார்க்கெட் கூட நம்மோட உறவை மர்மமா வச்சிருக்க விரும்புறது. இதுதான் ஒரு மனரீதியான முரண்பாடு, அதாவது சைக்காலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் உருவாக்குது. என்ன செய்யணும்? நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அதோட விளைவுகளுக்கும் நாம தான் பொறுப்புன்னு உணரணும். லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அது நம்மோட டெசிஷன் தான். நான் நினைச்சது போல மார்க்கெட் போலன்னு சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றதோட முக்கியத்துவம் என்ன? நீங்க ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணும்போது முதல்ல என்னென்ன சாத்தியங்கள், அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ரிசர்ச் பண்ணணும். உங்க எதிர்கால பார்வை மற்றும் படைப்பு திறன்களை, அதாவது கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியோட முழு பொறுப்பும் உங்களோடது. அது ப்ராஃபிட் பண்ணலாம் இல்ல லாஸ் பண்ணலாம். நீங்க அதை செயல்படுத்த முடியாமலும் போகலாம். ஆனா அது லாஸ் பண்ணா அதை வேறொருத்தர் மேல பழி போட முடியாது. ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட்டும் மார்க்கெட் மேல இருக்கிற அட்ராக்ஷனும் எப்படி இருக்கு? பல ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனா இதுல பணம் சம்பாதிக்கலான்ற ஈர்ப்பு மட்டும்தான் இருக்கும். இந்த ஈர்ப்பு மற்றும் பொறுமையின்மை சேர்ந்து அவங்கள எதையாவது செய்ய தூண்டுது. எதை செய்தா சரியா இருக்கும்னு தெரியாம மக்களை ஈர்க்கிற நோக்கத்தோட பிஎன்எல் காட்டுற ஒருத்தரையோ இல்ல ஒரு குரூப் ஃபாலோ பண்ற ஒருத்தரையோ பின்தொடர்றாங்க. இதுதான் பெரும்பாலான ட்ரேடர்ஸ் செய்யற தவறு. இது ஒரு மந்தை மனநிலைய, அதாவது ஹர்ட் மென்டாலிட்டியை உருவாக்குது. பிரச்சனை என்னன்னா, மார்க்கெட் ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் செய்யும் போது நம்மளோட தனிப்பட்ட கருத்து பற்றி யோசிக்காம குழுவோட மனநிலைக்கு மாறிடுறோம். அப்ப எப்படி சரியா ட்ரேட் பண்ணணும்? தனியா யோசிங்க, திட்டமிடுங்க. பிறரை பின்பற்றாம உங்களோட ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. லாபமோ நஷ்டமோ நீங்க தான் பொறுப்புன்னு ஏத்துக்கோங்க. ஒரு ட்ரேட பிளான் பண்ண மறுக்கிறது மட்டும் இல்லாம பல ட்ரேடர்ஸ் தான் செய்யற செயல்களுக்கும் அதோட விளைவுகளுக்குமான இடைவெளியை அதிகரிக்கவே விரும்புறாங்க. பல ட்ரேடர்ஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் சிறப்பா பண்ணினாலும் தனக்கான ட்ரேடிங்னு வரும்போது தான் யார நல்லா ட்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களையே ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கான பொறுப்பை அவங்க எடுத்துக்க விரும்புறது இல்ல. ஆனா அவங்களோட அனாலிசிஸ் படி ட்ரேட் எடுத்திருந்தாலே ப்ராஃபிட் வந்திருக்கும். பல ட்ரேடர்ஸ் திட்டமிடாமலே ட்ரேட் பண்றாங்க. வின்னிங் ட்ரேடா இருந்தா தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரியும், லூசிங் ட்ரேடா இருந்தா மார்க்கெட் மேல பழிய போடுறாங்க. ஒரு வரம்பு இல்லாத சூழ்நிலையில எந்த அளவுக்கு கட்டமைப்பை உருவாக்காம நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம இருப்பீங்க. அதனால நடக்கிற விஷயங்கள் கூட நாமும் அடிச்சிட்டு போலாமே தவிர
வாழ்க்கை மேல கண்ட்ரோல் இருக்காது. இன்னொரு வகையில எது மேலேயாவது பொறுப்பை தள்ளிட்டு நாம நிம்மதியா இருக்கலாம். இதனாலதான் பல ட்ரேடர்ஸ் மூட நம்பிக்கைகளை கைவிடாம இருக்காங்க. நம்முடைய எண்ணம், உத்தேசம், திறன்கள், விளைவுகள் இத்தனைக்குமான தொடர்பை நாம புரிஞ்சிக்காமலே இருந்தோம்னா நம்மளோட வெற்றியோ தோல்வியோ சம்பந்தமே இல்லாத விஷயங்களோட சேர்த்து பார்க்க வாய்ப்புகள் அதிகம். குறிப்பிட்ட ஒரு சட்டையை போடாததுதான் இன்னைக்கு லாஸ்கான காரம்ன்ற அளவுக்கு வரும். ஒரு யூரினலுக்கு கீழே காசு கிடந்தா அது கெட்ட சகுனம்னு யூஎஸ்ல பல ட்ரேடர்ஸ் நம்புறாங்க. எப்படி ஒரு ட்ரேடர் பிளான் பண்ணாம ட்ரேட் பண்ணிட்டு லாஸ் வரும்போது அதுக்கு பொறுப்பு எடுத்துக்காத நிலையில சிக்கிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி செய்யறதுனால ஒரு கூட்டத்தினரோட கருத்துக்கு ஏத்த மாதிரி ஓடிட்டு இருப்போம். வின்னிங் லூசிங்னு மாறி மாறி கடைசியில ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு புரியாம நம்மள நாமளே டார்ச்சர் பண்ணிப்போம். இது எதர்ச்சையான வின்னிங் லூசிங் மாதிரியான ஒரு நெகட்டிவ் சைக்காலஜிக்கல் பாதிப்பை உருவாக்கும். ஒரு சரியான அணுகுமுறைய நீங்க உருவாக்கலனா ப்ராஃபிட்டை எப்படி ரிப்பீட் பண்றது, இல்ல லாஸ எப்படி தவிர்க்கிறதுன்னு கத்துக்காமலே போயிடுவீங்க. வின் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும், அதையே ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நீங்களே பிளான் பண்ணாம கூட்டத்தை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணினாலோ, ஒரு டிப் இல்ல டெக்னிக்கல் சிஸ்டம் பார்த்து ட்ரேட் எடுத்தாலோ வின் பண்ணிடுவோமான்ற எதிர்பார்ப்பு பயத்தை கொடுக்கும். ஏன்னா போன தடவை வின் பண்ணின அதே சூழலை இப்போ கொண்டு வர முடியாது. அடுத்து என்ன நடக்கும்ன்றத பத்தி உறுதி இருக்காது. போன ட்ரேட்ல ஜெயிக்க என்ன பண்ணினோம்ன்றது உங்களுக்கு தெரியலனா இந்த ட்ரேட்ல ஜெயிக்க என்ன செய்யணும்ன்றது தெரிஞ்சிக்க வாய்ப்பில்லை. அதனால குழப்பம், பதட்டம், பயம்தான் மிஞ்சும். கண்ட்ரோல் இல்லாத மாதிரியும் பவர்லெஸ் ஆகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு மார்க்கெட் என்ன செய்ய போகுதோ அப்படின்னு தோணும். தன்னோட உள்ளுணர்வை நம்பி சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ட்ரேடர்ஸ மார்க்கெட் எதுவும் செய்யாது. இதுக்கு சில நிபந்தனைகளை நமக்கு நாமே விதிச்சுக்கணும். அதை புரிஞ்சிக்கவும் செய்யணும். பொறுப்பா இருக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். நாம வளர்ந்த சூழல் தவறுகளிலிருந்து கத்துக்கிற மாதிரியானது இல்ல. தவறுகளை சகிக்க முடியாத ஒரு சொசைட்டில தான் நாம வாழுறோம். தவறுகள் செஞ்சா கேலி பண்ணுவாங்க. நாம குழந்தைகளா இருந்தப்பவும் சரி, நம்ம குழந்தைகளுக்கும் சரி இப்படிதான் சொல்லி வளர்க்கிறோம். கேலின்றது ஒரு குழந்தையோட பொறுப்புணர்வை குறைச்சிடும். அதே சமயம் பொறுப்பில்லைன்னு குழந்தைகளை நாம திட்டுறோம். தன்னை ஏத்துக்கிட்டாதான் பொறுப்பு வரும். ஒரு தவறை செய்யும் போது அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறோமா இல்ல நெகட்டிவா எடுத்துக்கிறோமான்றத பொறுத்து சுய ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது செல்ஃப் அக்செப்டன்ஸ் நாம வரையறுக்கலாம். எந்த அளவு நெகட்டிவா நம்மள நாம நினைக்கிறோமோ அந்த அளவு பொறுப்பை நாம தள்ளி வைப்போம். ஏன்னா அந்த கடுமையான எண்ணங்கள் நமக்கு வலிய கொடுக்கும். எங்க திரும்ப தப்பு பண்ணிடுவோமோன்ற பயத்தை கொடுக்கும். இதுவே பாசிட்டிவா நினைக்கும் போது அனுபவங்கள் நமக்கு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும், பயத்தை கொடுக்காது. இது அதிகமா ஆக ஆக நிறைய கத்துக்கலாம். ஏன்னா எந்த தகவலையும் நாம ஒதுக்க போறதில்ல. தவறுகளுக்கான பொறுப்பெடுக்கிறது எப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க பொதுவான வழி இருக்கான்னு தெரியல. நாம செய்யற செயல்களுக்கான விளைவுகளை நாம எடுக்க பழகிட்டா பொறுப்பை தவிர்க்க வேண்டிய அவசியமே வராது. சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக மார்க்கெட் ஒரு ட்ரேடரை பொறுப்பா இருக்க கட்டாயப்படுத்துது. உதாரணத்துக்கு நாம ஒரு ட்ரேடை எடுத்துட்டு பணத்தை மார்க்கெட் கொடுக்கும்னு அது மேல பொறுப்பை போட முடியாது. மார்க்கெட் ஒரு திரவ மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. நாம ட்ரேட் எடுக்கும் போது இருந்த நிலைதான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவையான வலிமையோட ஒரே ஒரு ட்ரேடர் உள்ள வந்தா போதும். அந்த நேரத்துல யாரெல்லாம் அந்த ட்ரேட்ல இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரோட பொசிஷனும் மாற வாய்ப்பு இருக்கு. நம்மோட தினசரி வாழ்க்கையில பொருட்கள் மாறதே இல்லை, அதுவும் மார்க்கெட் மாறுற வேகத்துக்கு. இதை நாம எப்பவும் நமக்கு சாதகமா எடுத்துக்கிறோம். நேத்து நாம பார்த்த நம்ம தெரு இன்னைக்கு மாறிட போவதில்லை. நாம ஆபீஸ்க்கு போறது, பணம் சம்பாதிக்கிறது ஒரு வாய்ப்பா மாறுச்சுன்னா கண்டிப்பா அதை நமக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு அதை அடைய பல வழிகளை உபயோகிச்சிருப்போம். ஆனா மார்க்கெட் போலவே நாம போக வேண்டிய இடமோ நம்ம தெருவோ நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருந்தாலோ, நாம அங்க போனோமா இல்லையான்றத யாருமே கண்டுக்கவே இல்லைனாலோ என்ன ஆகும்? நாம மட்டுமே நமக்கு பொறுப்புன்றப்போ எங்க இருந்திருப்போம்? மார்க்கெட்ல சரியா செயல்பட நம்ம செயல்களுக்கு நாம தான் பொறுப்புன்றது புரியணும். இப்படி இல்லாம போற போக்குல போனாலோ, நமக்குள்ள வெளியே இருக்கிற சில பிரச்சனைகளை நாம புரிஞ்சிக்க முடியலனாலோ ட்ரேடிங் கத்துக்க முடியாது. மார்க்கெட் மர்மமா தான் தெரியும். ஏன்னா
உங்க செயல்முறை மர்மமானது. அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றது தெரியாத நிலையில தொடர்ந்து குழப்பம், பதட்டம், பயம்னு உணர்வோம். இந்த மனநிலை தான் மூட நம்பிக்கைகளை விதைக்கும். நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரு ட்ரேடரா பிரைஸ் மூவ் ஆகிற ஃபோர்ஸ்ல நீங்களும் பங்கு பெறுறீங்க. அப்போ நம்மள உள்ளே இருந்து எது பாதிக்குதுன்னு புரியலன்னா ஒரு குழுவான மற்ற ட்ரேடர்ஸ் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அப்புறம் எப்படி அவங்க கிட்ட இருந்து பணம் எடுக்க முடியும்? நம்மோட செயல்முறைய உள்ளே இருந்து எது பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டு எதை செய்ய முடியும் முடியாதுன்னு புரிஞ்சிக்கும் போது தானாவே மற்ற ட்ரேடர்ஸ் ஏன் இப்படி செயல்படுறாங்கன்றத புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம மேல நமக்கே கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும் போது மற்ற ட்ரேடர்ஸ் எப்படி கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்கன்றது புரியும். காற்றுக்கு ஏத்த மாதிரி புல் எப்படி பணியுதோ அப்படிதான் மற்ற ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்றது தெரியும். நீங்களும் ஒரு புல்லா இல்லாம இருந்தா மட்டும்தான் இத பார்க்க முடியும். இதுக்கு மந்தை மனநிலையில இருந்து வெளியே வந்து மாறணும். அப்போதான் அந்த குரூப் என்ன செய்யறாங்க, அடுத்தது என்ன செய்வாங்க, அதை நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாம்னு புரிஞ்சிக்க முடியும். உங்களை நீங்களே எந்த அளவு புரிஞ்சிட்டீங்களோ அந்த அளவு அவங்களையும் புரிஞ்சிக்க முடியும். ஒரு வரைமுறையையும் வழிமுறைகளையும் உருவாக்கிக்கிறது தான் நீடித்த வெற்றிக்கான முதல் படி. இதுதான் நாம செய்யற செயல்களுக்கு நாம தான் காரணம்னு புரிய வைக்கும். இத கூட நீங்க உருவாக்கிடலாம். ஆனா அதன்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாதான் இருக்கும். எந்த மாதிரியான மென்டல் ஃபோர்சஸ் நாம போட்ட ரூலை ஃபாலோ பண்ண விடாம நம்மள தடுக்குதுன்றத தேர்ட் பார்ட் வரும்போது விளக்கமா பார்க்கலாம். இந்த பதிவுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். நன்றி.